Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து கிச்சன் ஏப்ரான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம வந்து வீட்ல இருக்க ஓல்ட் கிளாத் யூஸ் பண்ணி இத வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வந்து இந்த ஏப்ரான் ஸ்டிச் பண்றதுக்கு என்கிட்ட இருக்க ஓல்ட் ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அம்பர்லா டைப் ஸ்கர்ட். நீங்க வந்து ஓல்டு நைட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது காட்டன் கிளாத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இது வந்து நான் 4 லேயர்ல மடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நைட்டி கிளாத் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கர்ட்டோட மேல இருக்க அந்த எலாஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுட்டு துணியை அப்படி 4 லேயர்ல போட்டு மடிச்சுக்கலாம். கரெக்டா வந்து 4 லேயர் கிளாத்தும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் மடிச்சு போட்டிருக்கேன். மேல அந்த நெக் போர்ஷன்ல வந்து 6 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். வீட்ல இருக்க ஓல்டு கிளாத் கூட இந்த மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இருந்து ஹைட் வந்து 32 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹைட் இவ்வளோ லென்த் வேண்டாம் அப்படின்னா நீங்க இதை விட கம்மியாகவும் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹைட் இதை விட கூட வேணும்னாலும் நீங்க அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 32 இன்ச் ஹைட் மார்க் பண்ண இடத்துல 12 இன்ச் வந்து அகலம் மார்க் பண்றேன். இப்ப மேல மார்க் பண்ணோம்ல அந்த லைன்ல இருந்து ஒரு 10 இன்ச் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 10 இன்ச் உயரத்துல மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலயும் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துலயும் மேல மார்க் பண்ண அந்த 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே மார்க் பண்ண 12 இன்ச்சையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டா. இப்போ இந்த இடத்துல ஒரு எல் ஷேப்ல லைன் வரும். நம்ம சுடிதார்க்கெல்லாம் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எல் ஷேப்ல ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அந்த கார்னர்ல இருந்து ஒரு 3ல இருந்து 3.5 இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு கர்வ் லைன் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே மார்க் பண்ண 12 இன்ச் லைனையும் மேல இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த 12 இன்ச் லைனையும் ஸ்ட்ரைட்டா வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த சைடும் ஒரு கார்னர் வரும்ல அங்க இருந்து உள்ள வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைட்டா ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க விட்டுறலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் கொடுத்தா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்ல வந்து நம்ம பாக்கெட்ஸ் வந்து கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் நான் வந்து பாக்கெட் வச்சு அட்டாச் பண்ண போறேன். பாக்கெட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கிளாத்ல கட் பண்ணிக்கலாம். இதுல 2 லேயர்ல நான் கிளாத் வந்து மடிச்சு போட்டிருக்கேன். பாக்கெட்டோட அகலம் வந்து 5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து ஒரு 9 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் பாக்கெட்டா தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் பாக்கெட் வேணும்னாலும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்கெட் கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பாக்கெட் கிளாத் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோப் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல ஏப்ரான் ஸ்டிச் பண்றதுக்கு அதுக்கான கிளாத் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ரோப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலத்துக்கு தேவைப்படும். நான் வந்து 2 இன்ச் அகலத்துக்கு 2 ரோப் வந்து சைட்ல கட்டுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு ரோப் கட் பண்ணிக்க போறேன். அது வந்து நெக் போர்ஷன்ல ஸ்டிச் பண்றதுக்காக. இப்ப கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப எப்படி ஸ்டிச் பண்றதுன்றது பார்க்கலாம். ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கிளாத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பாக்கெட் கிளாத் கட் பண்ணிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சென்டர்ல அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் சுத்தி இந்த ஏப்ரான் நம்ம கட் பண்ணிருக்கோம்ல இதே ஷேப்புக்கு ரெண்டு கிளாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு நல்ல பக்கம் மேல தெரியுற மாதிரி ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாக்கெட் அட்டாச் பண்ணிட்டு தான் இந்த கிளாத் ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடும் உள் பக்கமும் மடிச்சு மேல் பக்கமும் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடிச்சுட்டு அதை வந்து இந்த கிளாத்ல சென்டர்ல வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். கிளாத்ல வந்து மேல இருந்து ஒரு 12 இன்ச் உயரத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு பாக்கெட் ஸ்டார்ட் ஆனா கரெக்டா இருக்கும். சைட்ல அகலத்துல வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம வந்து பாக்கெட்டோட சென்டர் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல தச்சு விட்டுக்கலாம். நான் வந்து பாக்கெட் அட்டாச் பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பாக்கெட் வந்து ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து அந்த ஏப்ரான் ஷேப்புக்கே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். ரெண்டு சைடும் துணியோட நல்ல பக்கம் தான் நமக்கு வெளியில தெரியும். ஃபர்ஸ்ட் பாக்கெட் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சுத்தி அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி தான் தச்சு எடுத்திருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ரோப் எல்லாமே வந்து நம்ம மடிச்சு ரோப்புக்காக கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கிளாத் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. 3 ஃபோல்டு பண்ணி ரா எட்ஜஸ் எதுவுமே வெளியில தெரியாம இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரோப்ல வந்து 2 சைடும் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி 3 இன்ச் அகலத்துக்கு நம்ம ஒரு ரோப் கட் பண்ணியிருந்தோம்ல அது வந்து நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்றதுக்கு. ஒரு ரோப் வந்து நெக்குக்கு, 2 ரோப் வந்து சைட்ல ஸ்டிச் பண்றதுக்கு. நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கிளாத்ல வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நெக்குக்கான ரோப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 இன்ச் எடுத்துக்கோங்க. 20 இன்ச் வந்து மினிமம் கரெக்டா எடுக்கணும். நீங்க ஹைட்டான பர்சனா இருக்கீங்கன்னா 25 இன்ச் எடுத்துக்கோங்க. மேல வந்து நம்ம நெக் போர்ஷன்ல ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் கொடுத்து கட் பண்ணோம்ல அந்த இடத்துல உள் பக்கமா ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த ரோப்பை வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு அட்டாச் பண்ற மாதிரி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த ரோப் வந்து ட்விஸ்ட் ஆகாம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைட்ல அந்த ரோப்பும் ஸ்டிச் பண்ண போறோம். சைட்ல வந்து அந்த கர்வ் லைன் முடிகிற இடத்துல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 20ல இருந்து 22 இன்ச் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் நம்ம டைப் பண்றதுக்கு. இப்போ தச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லா சைடும் பைப்பிங் கிளாத் கொடுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபுல்லா வந்து நம்ம ரா எட்ஜஸ் எல்லாமே வெளியில தெரியாம ஃபினிஷ் பண்ணி தைக்க போறோம். நடுவில் அந்த ரோப்பை வந்து டைப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து தைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கிளாத் தான் வந்து 2 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கேன். பைப்பிங் கிளாத் எல்லாமே 2 இன்ச் அகலத்துக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தச்சிட்டு இருக்கோம்ல அந்த கிளாத்துக்குள்ள ரா எட்ஜஸ் எல்லாமே உள்ள போற மாதிரி இந்த மாதிரி கரெக்டா மடிச்சு வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சைட்ல அந்த கர்வ் லைன்லாம் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். அந்த கிராஸ் பீஸ்மே வந்து நம்ம 2 இன்ச் அகலத்துக்கு தான் எடுத்திருக்கோம். சைட்ல இந்த கர்வ் லைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் தான் நம்ம வந்து மேல எப்படி தச்சு அதே மாதிரி தான் தச்சு விட போறோம். எண்டிங் மட்டும் நல்லா வந்து உள் பக்கமா மடிச்சு விட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோல எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மெத்தட்ல நீங்க வந்து மடிச்சு தச்சுக்கோங்க. ஃபுல்லா அந்த ஏப்ரானோட எல்லா ஷேப்லயும் அந்த கர்வ் ஷேப் எல்லாத்துலயும் இதே மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தச்சுட்டோம்னா நமக்கு ஏப்ரான் வந்து ரெடியா. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.